நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 121 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த சுபாவத்தை, அவருடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை எவ்வாறு போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே யெகோவா மெக்காதீஸ் என்கிற ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்து தியானித்தோம். யெகோவா மெக்காதீஸ், அவருடைய நாமம் யெகோவா மெக்காதீஸ். யெகோவா மெக்காதீஸ் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தம் செய்கிற கர்த்தர், நம்மை பிரித்தெடுக்கிற கர்த்தர் என்ற அர்த்தம். நம்மை தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய விருப்பத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்மை இந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். ஆகையால் அவரை போலவே நாமும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஷமார். யெகோவா ஷமார், யெகோவா ஷமார் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கும் அடுத்த வாரத்திற்கும் நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 121 5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை கர்த்தர் உன்னை காக்கிறவர். எல்லாரும் மறுபடியும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? உன்னை காக்கிறார்.
கவனிங்க, இங்கே கர்த்தர் என்னை காக்கிறார் என்கிற இந்த இடத்திலே யெகோவா ஷமார் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷமார் என்கிற இந்த எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யெகோவா ஷமார் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ஷமார் என்றால் என்ன பொருள்? யெகோவா ஷமார் என்று சொன்னால் த லார்ட் இஸ் மை கீப்பர் என்று அர்த்தம். கர்த்தர் என் பாதுகாவலர் என்று அர்த்தம். கர்த்தர் யாராயிருக்கிறார்? கர்த்தர் என் பாதுகாவலர் என்று அர்த்தம். த லார்ட் இஸ் மை ப்ரொடெக்டர். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர் என்று அர்த்தம். கர்த்தர் என் பாதுகாவலர், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர் என்றெல்லாம் இதற்கு அர்த்தமாயிருக்கிறது. ஆமென். சரி, காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? காக்கிறார் என்று சொன்னால் 3 காரியங்கள். காக்கிறார் என்று சொன்னால் 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களையும் நான் வரிசையாய் சொல்லுகிறேன். பிறகு இதற்கு ஆதாரத்தோடு சில வசனங்களை எடுத்து நாம் வாசித்து தியானிக்கலாம். காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? 1, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார் என்று அர்த்தம். 2வதாக, காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? காக்கிறார் என்று சொன்னால் நாம் எதிலையாவதும் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்கிறார் என்று அர்த்தம். 3வதாக, காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? காக்கிறார் என்று சொன்னால் நமக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது நமக்கு உண்டான உடைமைகள், நமக்கு உண்டான சொத்து பத்துகள், நமக்கு உண்டான வண்டி வாகனங்கள் எல்லாவற்றையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். பராமரிக்கிறார் என்று அர்த்தம். எதற்கு புரியுது? காக்கிறார் என்றால் இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறார். கர்த்தர் நான் போய் எதிலையாவது விழுந்து, நான் எதிலையாவது போய் விழுந்து மாட்டி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? என்னை விலக்கி காக்கிறார் என்று அர்த்தம். 3வதாக என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? காக்கிறார். எனக்கு உண்டான உடைமைகள், எனக்கு உண்டான சொத்து பத்துகள், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? காக்கிறார் என்று அர்த்தம். ஓகே, இப்பொழுது முதலாவது காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்ம என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. முதலாவது காரியத்தை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எதற்கு விலக்கி காப்பார்? சொல்லுங்க. எல்லா தீங்குக்கு என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எத்தனை தீங்குக்கு விலக்கி காப்பார்? எல்லா தீங்குக்கும் என்று சொன்னால் எல்லா தீங்குக்கு தான். எல்லா தீங்குக்கும் அவர் உன்னை விலக்கி என்ன செய்வார்? காப்பார். கொரோனாவுக்கு அவர் விலக்கி காப்பார். சிக்கன்குனியாவுக்கு அவர் விலக்கி காப்பார். பறவை காய்ச்சலுக்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். ப்ளூ காய்ச்சலுக்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். டைபாய்டு காய்ச்சலுக்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். வைரஸ் காய்ச்சலுக்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். இந்த தேசத்திலே பரவி வந்து கொண்டிருந்த வரப்போகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் அவர் உன்னை விலக்கி காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லைங்க, எல்லாருக்கும் வர்றதாங்க நமக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படுத்த படிக்க ஆயிடுவீங்க. மாற்றமே இல்லை. எல்லா வைரஸ் காய்ச்சலும், எல்லா கொள்ளை நோயில் எல்லாருக்கும் வரலாம். எனக்கு வராது, என் குடும்பத்துக்கு வராது, என் பிள்ளைகளுக்கு வராது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிறார். இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது தான் அங்கே பாதுகாப்பு என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, செய்வனைக்கு விலக்கி காப்பார். பில்லிசுனியத்துக்கு விலக்கி காப்பார். மந்திரவாதங்களுக்கு விலக்கி காப்பார். பிசாசின் கிரியைகளுக்கு அவர் நம்மை விலக்கி காப்பார். இன்னைக்கு பாருங்க, செய்வன பில்லிசுனியம் சொன்ன மாத்திரத்தில் மனுஷனுக்கு வயிறே கலங்கி போயிடுது. ஆடி போயிடுறான் பாருங்க. எதுக்கு பயப்படுறானா? பயப்படலையோ. செய்வன பில்லிசுனியம் சொன்ன உடனே 3 நாள் படுத்துறான் பாருங்க. சோறை உள்ள போக மாட்டேங்குது. அவ்வளவு பயம். கர்த்தர் சொல்றாரு, அது எவ்வளவு பெரிய மந்திரவாதமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செய்வனையா இருக்கட்டும், அதற்கு நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். அதற்கு நான் என்ன செய்வேன்? உன்னை விலக்கி
பாதுகாப்பேன். அது மாத்திரமல்ல, பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு, பொல்லாத மனிதர்களுடைய தந்திரங்களுக்கு, பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களுக்கு நான் உன்னை விலக்கி என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென். வாசிப்போம் இரண்டாவது காரியத்தை குறித்து. கர்த்தர் நம்மை காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை காக்கிறார் என்று சொன்னால், கவனிங்க, நம்முடைய கால் எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன செய்வார்? காப்பார். எது சிக்கி கொள்ளாதபடிக்கு? உன் கால். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க காலு சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், யெகோவா ஷமார், என் கால் சிக்கி கொள்ளாதபடி என்னை காக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் யெகோவா ஷமார். அவர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். வாசிப்போம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன செய்வார்? காப்பார். பாதம் என்றால் கால்கள் இல்லையா? இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எதை காப்பார்? பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தவான்களாய் என்ன செய்திருக்கிறார்? ஆக்கியிருக்கிறார். எனவே பரிசுத்தவான்களாகிய நம்முடைய பாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பரிசுத்தவான்களாகிய நம்முடைய பாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? காக்கிறார். சரி, காக்கிறார் என்றால் எவ்விதமாய் காக்கிறார்? காக்கிறார் என்றால் எவ்விதமாய் காக்கிறார்? சங்கீதம் 91:11-12 வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உன் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அப்ப கர்த்தர் எவ்விதமாய் காக்கிறார்? பல விதங்களிலே காக்கிறார். அதுல ஒரு விதம் என்ன? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை அவர்களுடைய கரங்களிலே வைத்து ஏந்தி கொண்டு போய் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் யெகோவா ஷமார் இந்த தூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்கள் உங்களை என்ன செய்கிறார்கள்? காக்கிறார்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எப்பயுமே உங்க கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. அது பிறகு பணிவிடை ஆவியிலாகிய தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு இருக்கிறாங்க. ஆமென். ஆகவே தேவதூதர்கள் அன்றாடம் உங்களை என்ன செய்கிறார்கள்? பாதுகாக்கிறார்கள். உங்களுடைய பாதம் எங்கேயாவது போய் மோதிரக்கூடாது. மோதி எலும்பு எல்லாம் உடைஞ்சு, எலும்பெல்லாம் பிசகி, நரம்பெல்லாம் பிசகி அவ்விதமாய் போய்விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. தேவதூதர்கள் கட்டளையிட்டு, அப்பா என் பிள்ளைய ஒழுங்கா பாதுகாத்துக்க, என் பிள்ளை என்ன செஞ்சுக்க, ஒழுங்கா பராமரிச்சுக்க என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் பாருங்க தேவதூதர்களை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் தேவதூதர்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவதூதர்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாங்க? என்னைய பாதுகாக்கிறாங்க, என் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க. ஆமென். சரி, எப்ப பாதுகாப்பாங்க? அவங்க எப்ப உங்களை பாதுகாப்பாங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதத்திலே அவருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிற
பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை துதியுங்கள். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்டுதான் தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க? வேலை செய்யறாங்க. அப்ப தேவதூதருடைய பாதுகாப்பு யாருக்கு உண்டாகும் அப்படின்னா, யாரு கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு தேவதூதருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் கிடைக்கும். வாயில எந்த நேரமும் புலம்பிக்கிட்டு கரைச்சு கொட்டிக்கிட்டு ஊரெல்லாம் போய் உக்காந்து தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசி வாயை கெடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு யாருடைய பாதுகாப்பு உண்டாகாது? தேவதூதருடைய பாதுகாப்பு உண்டாகாது. ஒருவேளை கர்த்தரே தேவதூதரை உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க உங்க பக்கத்துல நின்று. ஏன் அப்படின்னா, நீங்க எதை பேசல? கர்த்தருடைய வார்த்தையை பேசல. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி பேசும் பொழுது தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பாருங்க தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை காக்கிறார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பல இடங்களிலே பரவலாய் வாசிக்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க அங்க சொன்னாரு, ரத்தத்தை எடுத்து பூசுங்க வீட்டு நிலைக்கால்களிலே என்று. பூசி அன்றைக்கு என்ன செய்தார்கள்? பாதுகாப்பை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்ப பாருங்க, வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சரிக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள், பாதுகாப்பை அனுபவித்தார்கள். அப்ப ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே சங்காரக்காரனுக்கு இடமில்லை, அதம் பண்ணுகிறவனுக்கு இடமில்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாயை திறந்து உச்சரிக்கணும், இயேசு நாமத்தை உச்சரிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். இப்படி பேசினா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்கும். தேவ தூதர்கள் இறங்கி நமக்காக என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள், நம்மை பாதுகாப்பார்கள். வாயை ஒன்று உம்முன்னு வைக்கக்கூடாது. ரெண்டாவதாக தேவையில்லாத காரியத்தெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டேன் தெரியுமா பாஸ்டர்? உங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் எத்தனை பாக்கெட் சீரட்டு குடிப்பேன் தெரியுமா? இப்போ ஒரு சீரட்டு கூட குடிக்கிறதே கிடையாது. சந்தோஷம். அப்பெல்லாம் பாருங்க டப்பா டப்பாவை மூக்குப்பிடி போடுவேன். இப்போ மூக்குப்பிடி போடுறதில்ல. ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? நான் அப்பெல்லாம் அப்படியே கொலை கொலையா வெத்தலை வாங்கி என்ன செய்வேன்? போடுவேன், சுருக்கு பையில் வச்சுக்கிடுவேன், போயெல்லாம் எல்லாத்தையும் போடுவேன். இப்போ ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். சந்தோஷம், உண்மை ரொம்ப சந்தோஷம். உன்னை மனதில் வைங்க, விட வேண்டியதை விடணும், தொடர வேண்டியதை தொடரணும். நான் விட்டேன்னு சொல்லிக்கிட்டு அதவே என்ன செய்யக்கூடாது? 10 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. விட வேண்டியதை விட்டுட்டு இப்போ தொடர வேண்டியது என்ன செய்யணும்? தொடரணும். எதை தொடரணும்? கர்த்தருடைய வார்த்தையை தொடரணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்க வேண்டும். நான் இதை விட்டேன், அதை விட்டேன்னு சொல்லி அதவே 10 வருஷத்துக்கு கூட சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. அதெல்லாம் விட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் தேவதூதருடைய பாதுகாப்பு அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உச்சரிக்கணும். அப்பதான் பாருங்க தெய்வீக பாதுகாப்பு அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாயை திறந்து உச்சரிக்கணும். அப்பதான் பாதுகாப்பு அனுபவிக்க முடியும். இயேசு நாமத்தை உச்சரிக்க வேண்டும் வாயில. அப்பதான் பாதுகாப்பு என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். பாதுகாப்பை மாத்திரமல்ல, பராமரிப்பையும் அனுபவிக்க முடியும். ஆமென். அடுத்த வாரத்தில் இதை குறித்து ரொம்ப எடுத்து காண்பிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை காக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை பராமரிக்கிற தேவனாம் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷமார். அவர் நம்மை காக்கிறார், பராமரிக்கிறார். ஆமென். ஆகவே நான் ஆண்டவருக்காக அதை விட்டேன், இதை விட்டேன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிக்கிட்டு தெரியாம இப்ப செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆமென். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஒரு விவசாயி இருக்கிறாரு. இந்த விவசாயி என்ன பண்றாரு? நிலத்துக்கு போய் அங்க இருக்கிற தேவையில்லாத குப்பையெல்லாம் பிறக்கி வெளியில் எறிகிறாரு. குப்பை கூலங்கள், பிளாஸ்டிக், பேப்பரு, சுண்ணாம்பு, கல், இன்னும் பலவிதமான காரியங்கள் அந்த நிலத்துக்குள்ள கிடக்குது. அதெல்லாம் இருந்தா விளைச்சல் என்ன செய்யாது?
வராது, விளைச்சலை உண்டாக்காது, அதெல்லாம் தடையா இருக்குது. அதனால குப்பை கூளம் அது இது தேவையில்லாதெல்லாம் எல்லாத்தையும் பிறக்கி எடுத்துட்டு இப்போ என்ன செய்யறாங்க, தண்ணியை பாய்ச்சி பரம்படிச்சு இப்போ என்ன செய்யறாங்க, நான் எல்லாத்தையும் பிறக்கிட்டேன், அது விளைஞ்சா விளையட்டும், அது விளைஞ்சா எப்பா ராஜா எடுக்க வேண்டியது எடுத்துட்ட, இப்ப விதைக்க வேண்டியது என்ன செய்யணும், ஆண்டவர் பார்த்து விளைச்சலை கொடுத்தா கொடுக்கட்டும், நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் எடுத்து எடுத்து வெளியில போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு விவசாயி சொன்னாருன்னு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்ப எடுக்க வேண்டியது எடுக்கணும், இப்ப விதைக்க வேண்டியதை விதைக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. அவங்க பாருங்க, சாட்சி சொல்லும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்காக அதை விட்டேன், நான் ஆண்டவருக்காக இதை விட்டேன். சரி, இப்ப எப்படி இருக்கு குடும்பம், இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை? ஒன்றும் இல்லை, தொடச்சு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இவங்க தொடர வேண்டியதை தொடரல, செய்ய வேண்டியதை செய்யல, விதைக்க வேண்டியதை விதைக்கல, வசனத்தை எடுத்து விதைக்கல. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க என்ன செய்தான், புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப வசனத்தை விதைக்கணும். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வேலை இருக்குது. நான் இதை விட்டேன் அதை விட்டேன் அதை விட்டேன்னு சொல்லி அதவே சொல்லிக்கிட்டு தெரியாம இப்ப இரவும் பகலும் விதைக்கணும். எதை விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். எங்கே வசனத்தை விதைக்கணும்? இருதயமாகி நிலத்திலே. எங்கே விதைக்கணும்? விதைச்சாதான் அறுவடை என்ன செய்ய போகுது, வரப்போகுது. சுகத்துக்குரிய விதைகளை, ஆமென், ஐஸ்வர்யத்துக்குரிய விதைகளை, நன்மைக்குரிய விதைகளை, ஆரோக்கியத்துக்குரிய விதைகளை, தீர்க்காயுசுக்குரிய விதைகளை, வெற்றிக்குரிய விதைகளை, வாழ்வுக்குரிய விதைகளை, சமாதானத்துக்குரிய விதைகளை. எல்லாம் இருக்கிறீங்களா? விதைகள் எடுத்து இருதயத்தில் விதைக்கணும். விதை என்பது தேவனுடைய வசனமாகும். வசனம் தேவனுடைய விதையா என்ன செய்கிறது, இருக்கிறது. விதை தேவனுடைய வசனம். அப்ப வசனத்தை எடுத்து விதைக்கணும். திருப்பி சொல்றேன் கவனிங்க. நான் அதை விட்டு இதை விட்டு இதை விட்டுன்னு சொல்லிட்டு அதவே சொல்லிக்கிட்டு தெரியாம இப்ப விதைக்க வேண்டியது என்ன செய்ய ஆரம்பிக்கணும், விதைக்க ஆரம்பிக்கணும். விதைத்துக்கொண்டே வாருங்கள், அறுவடை வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு நிச்சயமா அறுவடை வரும். ஒருவேளை கொஞ்சம் தாமதிக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா ஷுயர் அடிச்சு சொல்லலாம், நிச்சயமா அறுவடை என்ன செய்யும், வரும். வெற்றி நிச்சயமா வரும், செழிப்பு நிச்சயமா வரும், வாழ்வு நிச்சயமா வரும். ஆமென். ஆகவே பாருங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எவ்விதமாய் பாதுகாக்கிறார்? தேவதூர்களை கொண்டு பாதுகாக்கிறார். அவருடைய நாமத்தினாலே பாதுகாக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கிறார், அவருடைய வார்த்தை கொண்டு பாதுகாக்கிறார். அப்ப எப்ப பாதுகாப்பார்? வார்த்தை எடுத்து வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும், உச்சரிக்க வேண்டும். வார்த்தை எடுத்து பேசும் பொழுது தேவதூதருடைய உதவியை நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா காரணம் வித்து சொல்லுங்க, அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எதை காப்பார்? உன் ஆத்துமாவை. எதை காப்பாரு? ஏதோ உன்னுடைய பாதங்களை மாத்திரமல்ல. அங்க வாஸ்தவம் 1 சாமுவேல வாஸ்தவம் இல்லையா, 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, கர்த்தர் ஏதோ நம்முடைய பாதங்களை மாத்திரமல்ல, அந்த பாத பகுதியை மாத்திரமல்ல, அந்த கால் பகுதியை மாத்திரமல்ல, அவர் உன் ஆத்துமாவை என்ன செய்வார், காப்பார். சரி, ஆத்துமாவை காப்பார் என்றால் என்ன அர்த்தம்? ஆத்துமாவை காப்பார் என்பது முழு ஆளையும் குறிக்கிறது, முழு நபரையும் குறிக்கிறது. அப்ப கர்த்தர் யாரை காக்கிறாரு? நம்முடைய முழு பகுதியையும் காக்கிறார். நம்முடைய தலையை பாதுகாக்கிறார், நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறார், நம்முடைய நுரையீரலை பாதுகாக்கிறார், நம்முடைய கிட்னியை பாதுகாக்கிறார், நம்முடைய வயிறை பாதுகாக்கிறார், நம்முடைய பற்களை பாதுகாக்கிறார், நம்முடைய காதை பாதுகாக்கிறார், நம்முடைய கண்களை பாதுகாக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் காக்கிறார். எனவே நாம் போய் எதிலையாவதும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு யெகோவா ஷமார் நம்மை என்ன செய்கிறார்? காக்கிறார். ஆமென். முதலாவதா கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறார். இரண்டாவதா நாம போய் எதிலையாவது விழுந்து என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்கிறார்? காக்கிறார். ஓகே, வாசிப்போம் 3வது காரியத்தை குறித்து. கர்த்தர் நம்மை காக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை காக்கிறார் என்றால் கர்த்தர்
நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் நம்முடைய சொத்து பத்துக்களையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் பாதுகாக்கிறார். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? இங்கே நாம் பார்க்கிறோம், நீர் யோபுவையும் யோபுவின் வீட்டையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும், யோபுவுக்கு உண்டான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் நிலங்கள் சொத்துக்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அவனுக்கு இருந்த வெள்ளி பொண்ணு, அவனுக்கு இருந்த பீரோ, இன்னைக்கு என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதையெல்லாம் சுற்றி வேலி அடைத்து என்ன செய்கிறார்? அவர் காக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. நம்முடைய தேவன் யெகோவா ஷமார். அவர் நம்மை காக்கிறார். அவர் நம்மை காக்கிறார் என்றால் எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறார். பிறகு நாம் போய் எதிலையாவது மாட்டி சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றி மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து என்ன செய்கிறார்? காக்கிறார். நம்முடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்து காக்கிறார். நம்முடைய வீட்டை சுற்றி என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு உண்டான எல்லாம், நமக்கு உண்டான எல்லாம், நமக்கு உண்டான வண்டி வாகனங்கள், பீரோ கட்டில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் செய்கிறாரு, பாதுகாக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களும் இது சொல்லுவோம். கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறாரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு மேய்ப்பனை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மந்தையை பார்த்துருக்கிறீங்களா? அந்த மந்தையை அந்த ஆட்டு மேய்ப்பன் எவ்விதமாய் காக்கிறான்? கையில் ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கிறார், துரட்டி இல்லையா? அப்புறம் இடுப்பில் ஒரு பெரிய கம்பு தொங்கும், ஒரு உண்டை கம்பு. எதுக்கு? ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்துச்சுன்னா ஓங்கி ஒரே போடு, வாயை சேர்த்து. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த துரட்டி எதுக்கு இருக்குது? மேலே தொங்குற கொலைகள் காய்கள் அதெல்லாம் மாட்டி இப்படி ஒரு உலுக்கி உலுக்கிட்ட எல்லாம் பொத 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 பொதன்னு கீழே விழுகும். எல்லா ஆடுகளும் போய் என்ன செய்யும்? கர்த்தர் நம்மை காக்கவும் செய்கிறார், கர்த்தர் நம்மை பராமரிக்கவும் செய்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷமார். ஆமென். கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கவும் செய்கிறார், பராமரிக்கவும் செய்கிறார். இந்த மேய்ப்பன் பாருங்க, அப்புறம் என்ன பண்ணுவார்? மந்தையில் கொண்டு வந்து அடைப்பார் இல்லையா? மந்தையை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா வேலி அடைச்சிருப்பாங்க. பெரிய வேலி இருக்கும் அந்த காலத்தில். மூங்கில் குச்சிலேயே செஞ்சு அடைச்சிருப்பாங்க. இன்னும் பல விதங்களில் செஞ்சுருப்பாங்க. இந்த பனைமரம் மட்டை இருக்குது பாருங்கள், பனைமரம் மட்டை, அந்த மட்டையிலேயே சுற்றிலும் வேலி அடைச்சிருப்பாங்க. இந்த மூங்கில் குச்சியில் என்ன செஞ்சுருப்பாங்க? வேலி அடைச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னும் பாருங்கள், இந்த கம்மாய்க்குள்ளே இருக்கும், அதுக்கு பேர் மலுமட்டை குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குச்சியெல்லாம் கொண்டு வந்து இன்னும் சின்ன சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க ரேடியா பூ குச்சி அப்படின்வாங்க. ரேடியோ மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த காலத்தில் இந்த குழாய் ரேடியோ மாதிரி இருக்கும். அந்த குச்சியெல்லாம் கொண்டு வந்து சுற்றிலும் நட்டு வச்சு அப்படி வேலி மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஆடுகள்லாம் படுத்துருக்கும். சரி, ஆடெல்லாம் உள்ளே படுத்துருச்சுல, நம்ம போய் தூங்குவோம்னு சொல்லி கட்டில் போட்டு தூங்குவாரா? நைட் எழுந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பார். அப்படி அந்த ஆட்டு மந்தையை
ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படி பார்ப்பாரு, ஏதாவது பூச்சி கீச்சி கிடக்குதா, சுற்றிலும் பாம்பு கிடக்குதா, இல்லை வேற எதுவும் துஷ்ட மிருகங்கள் வந்து கண் போட்டுக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்ப்பாரு. டார்ச் லைட்லாம் வச்சு என்ன செய்வார், அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, ஏதாவது பூனைங்கன்னு மரத்துக்கிறதுல உட்காந்துருக்குதா, சிறுத்தை புலி அது இது படுத்துருக்குதா, ஏன்னா ஆட்டுக்குட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிருமே அப்படின்னு இப்படி பாதுகாப்பாரு. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் அவர்களை காப்பேன், நான் அவர்களை காப்பேன். கர்த்தருடைய காரியத்தை பாருங்களேன். மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் என்ன செய்வார், காப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பார் என்று என்ன செய்யுங்கள், என்ன செய்யுங்க, அட சொல்லுங்களேன், என்ன செய்யுங்க, சொல்லுங்கள், என்ன செய்யுங்கள், சொல்லலாமா, எல்லாக்காரங்க இது சொல்லுவோம். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல கர்த்தர் என்னை காக்கிறார், என் குடும்பத்தை காக்கிறார், என் பிள்ளைகளை காக்கிறார், என் பேர பிள்ளைகளை காக்கிறார், என் வீட்டாரை காக்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் காக்கிறார், ஒரு சேதமும் வராதபடி காக்கிறார், வேலி அடைத்து காக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசிக்கணும், இதெல்லாம் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஆண்டை விட்ட வழி போய் சேருவோம். எப்படி பேசுறோம் நம்ம, ஆண்டவன் விட்ட வழி, ஆண்டவன் விட்ட வழிலாம் கிடையாது. நம்ம வாயை திறந்து பேசணும் பார்த்தீங்களா, அப்போ வழி உண்டாயிருச்சு. நம்ம வாயை திறந்து பேசணும்னு ஆட்டோமேட்டிக்காக வழி திறந்துருச்சு, வேலியெல்லாம் பிச்சிருச்சு, வேலியெல்லாம் பிச்சு வேலிக்குள்ளே ஓட்டை விழுந்துருச்சு. புகுந்து யாராவது உள்ளே வர்றதுக்கு, பிசாசு உள்ளே வர்றதுக்கு புகுந்துரு, வாயை தவறாக பேசி அங்கே ஓட்டை விழுந்துருச்சு. கப்பலில் ஓட்டை விழுந்தது மாதிரி, தண்ணியில் உள்ளே வர்றது மாதிரி. அப்போ எப்பயுமே ஆண்டை விட்ட வழி ஆண்டையன் பார்த்து செய்யட்டும், ஆண்டையன் பார்த்து என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டு போட்டோம். வேதத்தில் சில ஆட்களை வாசிக்கணும் பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. சில ஆட்கள் சொல்கிறாங்க வேதத்தில், ஆண்டவர் தமக்கு சித்தமானதை செய்வாராக. எப்பா இப்படி ஆயிடுச்சுப்பா, உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா, உன் குடும்பத்தில் இப்படி நடக்க போகுதுப்பா, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தர்கிட்ட சரணடைஞ்சிருக்கணும். கர்த்தாவே உதவி செய்யும், பாவத்தை உணர்ந்துருக்கணும், தவற உணர்ந்துருக்கணும், மீறுதலை உணர்ந்துருக்கணும், தவற உணர்ந்துருக்கணும், உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். அதை விட்டு என்ன சொல்கிறாங்க சில ஆட்கள், கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வாராக. நல்ல வேலைக்கு என் வாழ்க்கையில் நடக்காதுல்ல, என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும், நடந்துட்டு போட்டோம். என்ன மாதிரி ஆட்களுங்க, நல்ல வேலைக்கு என் வாழ்க்கையில் நடக்காதுல்ல, என் பிள்ளை வாழ்க்கையில் நடந்துட்டு போட்டோம். பிள்ளை மேலே என்ன அக்கறை பாருங்க. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, கர்த்தாவே உதவி செய்யும், கர்த்தாவே என்ன செய்யும், உதவி செய்யும் என்று பாருங்க. மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், மன்னிப்பு என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஆகவே இஷ்டத்துக்கு என்னத்தையா வாயை திறந்து பேசிட்டு கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வாராக, ஆண்டவன் விட்ட வழி அப்படிலாம் பேசக்கூடாது. நாம தவறா பேசுறோமான்றதை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா பேசுறோமா, இன்னொரு கவனிங்க. கவனிச்சு வாயை சரி பண்ணுங்க, எல்லாமே என்ன செய்யும், சரி ஆகிவிடும். ஆமென். ஆகவே இதெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் எப்படி காப்பானோ அதை போல கர்த்தாவே நீர் என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது இப்படி சொல்லிட்டு தூங்குங்க, எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், பாதுகாக்கிறீர்ப்பா, நான் நிம்மதியா போய் தூங்குறேன்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, நீர் பாதுகாக்கிறீர், நீர் காக்கிறீர். நான் மனுஷனா இருக்கிறேன், சரீரத்தில் இருக்கிறேன், நான் தூங்குறேன் ஆண்டவரே. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இயேசுவின் ரத்தத்தை வாயை திறந்து உச்சரிச்சுட்டு அப்புறம் போய் தூங்கினா எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படிலாம் பழகணும், இப்படிலாம் பழகணும். போர்வை எடுத்து பொத்துறதுக்கு முன்னால இப்படிலாம் என்ன செய்யணும், வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு தூங்கணும். படுத்து தூங்குறோம், காலையில் எந்திரிப்போமான்னு யாருக்கு தெரியும்? சில ஆட்கள் பாருங்க, எவ்வளவு ஆண்டோடைய கடவுளுடைய வார்த்தை எவ்வளவுதான் கேட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மாறவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. வாயை சரி பண்ற இடத்துக்கு வர்றதே கிடையாது, வாயை சரி பண்ற இடத்துக்கு வர்றது கிடையவே கிடையாது. வாயை சரி பண்ணுங்க. காலையில் எந்திரிப்பேன்,
எந்திரிச்சு கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் ஆராதிப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அப்படியே பிரசன்னத்தில் அமருவேன் என்ற விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, படுத்து தூங்குங்க. எந்திரிப்போமான்னு யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, தூங்காதீங்க. ஆகவே ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பதை போல யெகோவா ஷமார் நம்ம என்ன செய்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எதை கண்டு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஐ வில் நாட் ஃபியர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மறுக்கிறேன். ஏனென்றால் என்னை பாதுகாக்கும் கர்த்தர் யெகோவா ஷமார் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறார். ஆமென். அதெல்லாம் விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். சரி, இப்பொழுது இந்த பராமரிப்பை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் நல்ல அற்புதமான சில உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். இப்பொழுது இந்த பராமரிப்பை குறித்து கொஞ்சம் நாம் பார்க்கலாம். யெகோவா ஷமார் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, யெகோவா ஷமார் நம்மை பராமரிக்கவும் அவர் செய்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இங்கே யோசேப்பு தன்னுடைய 11 சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அங்கே உம்மை பராமரிப்பேன், அங்கே உம்மை பராமரிப்பேன், உம்மை போஷிப்பேன், உமக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன், உமக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன் என்று யோசேப்பு தன்னுடைய 11 சகோதரர்களிடத்திலையும் செய்தி அனுப்பி, நீங்க போய் நம்முடைய தகப்பனாரிடத்தில் என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால், யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கவும் செய்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க, நீ வர காலமெல்லாம் பஞ்சகாலம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், டிவிலெல்லாம் சொல்லிட்டாங்க பாஸ்டர். எங்க சொல்லிட்டாங்க? வாட்ஸ்அப்லாம் அப்படியே எடுத்து போட்டு விட்டாங்க பாஸ்டர். 9 லட்சம் பேர், 9 கோடி பேர், 18 கோடி பேர் இப்படி பஞ்சத்தில் சாக போகிறாங்களாம். டிவிலெலாம் நியூஸ் வந்துச்சு. நீங்கள் பார்க்கலையா பாஸ்டர்? பார்த்தேன், நானும் பார்த்தேன். நன்றாய் கவனியுங்கள். இங்கே யோசேப்பு சொல்லுகிறார், இன்னும் 5 வருஷத்துக்கு என்ன இருக்கும்? 5 வருஷத்துக்கு என்னங்க, 50 வருஷத்துக்கு பஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பராமரிப்பார். நாமும் நம்முடைய குடும்பமும் பராமரிக்கப்படுவோம். நல்ல திருப்தியா சாப்பிடுவோம். பஞ்சத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய தேவன் பஞ்சத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் பஞ்சத்திலேயும் நம்மை அற்புதமாய் போஷிக்கிற தேவன். ஆமென். எலியாவை போஷித்தார். ஆமென். சாரிபாத் விதவையை போஷித்தார் பஞ்சத்தில். ஆமென். ஆபிரகாமை போஷித்தார், ஈசாக்கை போஷித்தார் பஞ்சத்தில். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, பஞ்சம் வரப்போப்பதான், பஞ்சம் வரப்போப்பதான். எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போறாங்களா? எல்லாரும் வேலை இல்லாமல் போறாங்களா? ரோட்டில் நிற்க போறாங்களா? என்னை பாதுகாக்கிற யெகோவா ஷமார் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பராமரிக்கிற யெகோவா ஷமார் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவர் என் கூட இருக்கிறதுனால நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டார் என் குடும்பத்தார் எங்கள் சபை பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய பராமரிப்பின் கீழே இருக்கிறபடினாலே நாங்கள் பஞ்சத்திலே மூழ்கி போக மாட்டோம். நாங்கள் பஞ்சத்திலே மூழ்கி போக
மாட்டோம். வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். என்ன செய்தான்? மறுபடியும் யோசேப்பு இங்க பேசுகிறார். 11 பேர்கிட்டையும் 11 பேருடைய குடும்பத்தையும் பார்த்து ஆட்கள்கிட்ட சொல்லிவிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, பயப்படாதீங்க. பஞ்சத்தை கண்டு பயப்படாதீங்க, வறட்சியை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை பராமரிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் என்றைக்குமே உங்களை பராமரிக்கிறார். ஆமென். அவர் உங்களை என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உமது பராமரிப்பு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செய்தது? காப்பாற்றினது. ஆகவே கர்த்தர் யார்? அவர் நாமம் என்ன? யெகோவா ஷமார். யெகோவா ஷமார் என்றால் என்ன? அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர் என்ற அர்த்தம். இங்கே யோபு சொல்லுகிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமென். யோபுவை பராமரித்த கர்த்தர் யெகோவா ஷமார் நிச்சயமாய் நம்மையும் என்ன செய்வார்? பாதுகாத்து பராமரிப்பார். ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்தான்? பராமரித்தான். இங்கே சத்திரம் என்பது திருச்சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. திருச்சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அங்கே கொண்டு போய் பராமரித்தான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் இல்லையா? இங்கே நல்ல சமாரியனை குறித்து நான் வாசிக்கிறோம். நல்ல சமாரியன் போய் குற்றூராய் கிடந்த ஒரு மனிதனை எடுத்து என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். அங்கே என்ன ஊற்றுகிறார்? எண்ணெயும் திராட்சரசமும். எதையும் ஊத்துறாரு? எண்ணெயும். இந்த எண்ணெயும் திராட்சரசமும் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. அங்கிருந்து அருமையான சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். எண்ணெயும் திராட்சரசமும். எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எண்ணெய் ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த எண்ணெய் குறித்து வேற எங்க வாசிக்கலாம்? இந்த 10 கன்னிகைகள் தீவெட்டி தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அங்கே எண்ணெய் இருக்குது. சில 5 பேத்துக்கு எண்ணெய் இல்லை. அங்கே இருக்கிற அந்த எண்ணெய் இதுக்கு அடையாளமாக இருக்கிறது? ரட்சிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. சிறுவர் ஊழியங்கள் செய்கிறவர்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பாக அங்கே அவருங்க சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். ரட்சிப்பு முக்கியம். இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது முக்கியம். இயேசுவை இருதயத்துக்குள் அழைப்பது என்பது முக்கியம் என்பது குறித்தால் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அப்போதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவருடைய குடும்பம் மீட்கப்படும், வாழ்வடையும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே எண்ணெயும் திராட்சரசமும். எண்ணெய் திராட்சரசத்தையும் அந்த காயத்திலே ஊற்றுகிறார். எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த மனிதனை எடுத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்போ தூக்கிட்டு வந்து எங்க விடுறாரு? எங்க விடுறாரு? சத்திரத்தில் விடுறாரு. சத்திரத்தில் யார் இருக்கா? சத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சத்திரத்தான், இங்க நீங்க வாசித்தீங்கன்னா சத்திரத்தான் என்கிற ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். இந்த சத்திரத்தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆகவே இன்றைக்கு திருச்சபையாகிய இந்த இடத்துல வைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பராமரிக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷமார். யெகோவா ஷமார் என்ன பண்ணுகிறார்? நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாத்து
பராமரிக்கிறார். சபை என்பது பாதுகாப்பின் இடம், சபை என்பது பராமரிப்பின் இடம். ஆகையால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட உடனேயே எங்க வரணும்? சபைக்கு வரணும். சபை விட்டு வெளியே இருக்க கூடாது. நான் எந்த சபைக்கும் போக மாட்டேன், எந்த சபைக்கும் நான் உண்மையா இருக்க மாட்டேன், எந்த மேய்ப்பனுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா பிசாசு ஈஸியா தட்டி விட்டு போயிடுவான். பாதுகாப்பு இல்லை. சபைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பாதுகாப்பு, சபைக்குள்ள இருக்கும் போதுதான் பராமரிப்பு. யெகோவா ஷமார் யாரை பாதுகாக்கிறார், யாரை பராமரிக்கிறார்? சபைக்குள்ளே இருக்கிறவர்களை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை சபையில வைத்தன செய்கிறார், பாதுகாத்து பராமரிக்கிறார். ஆகவே அடிக்கடி பரிசுத்த ஆவியான இடத்துல நீங்கள் பேசுங்கள். என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி ஆவியானவர்கிட்ட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை பாதுகாத்து என்னை பராமரியும். ஆமென். நீர் என்னை பாதுகாத்து பராமரியும். ஒரு பிள்ளை இருக்குது, வேகமா வருது, வேகமா வந்த உடனே போய் யார்கிட்ட சோறு கேட்குது? உண்மையை சொல்லணும், அப்பா கிட்டே அம்மா கிட்டேயா? எந்த பிள்ளையும் அப்பா கிட்ட போய் கேட்கறது கிடையவே. அப்பா சோறு போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்காது. எங்க தான் கேட்கும்? அதனால தான் என்னைக்கும் அம்மாவை பகச்சுக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தாயை போன்றவராயிருக்கிறார், தாயை போன்றவராயிருக்கிறார். அவர் மென்மையானவராயிருக்கிறார். ஆமென். எனவே அடிக்கடி பரிசுத்த ஆவியானவற்றை நீங்கள் வாயை திறந்து பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீரனை காத்துக்கொள்ளும், நீரனை பராமரியும். ஆவியானவருடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சி அடையும், ஆவியானவருடைய உள்ளம் அப்படியே சந்தோஷப்படும். என் பிள்ளை என்னைய கேட்கிறான், என் பிள்ளை என்னைய பார்த்து என்ன செய்யறான்? கேட்கிறான். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் உங்களை என்ன செய்வார்? பாதுகாத்து பராமரிப்பார், பாதுகாத்து பராமரிப்பார். எல்லாரும் வீட்லையும் பீரோ சாவி யார்கிட்ட இருக்கும்? பொய் சொல்லாமல் சொல்லணும். பீரோ சாவி யார்கிட்ட இருக்கும்? அப்பா கிட்ட இருக்குமா, அம்மா கிட்ட இருக்குமா? அம்மா கிட்ட தான் மேக்சிமம் இருக்கும். அது இடுப்பில் தான் இருக்கும். ஏதாவது வேணுமா உடனே சாவி எடுத்து பீரோ திறந்து இந்த வச்சுக்க. நான் சொல்றேன், எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் யார்கிட்ட இருக்குது? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் இருக்கிறீங்களா? அங்க வாசிக்கிறோம், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன ரெண்டும் ஒரே குழப்பமா இருக்குது. இந்த சுவிசேஷத்துல நன்மையானவைகளை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா அப்படியே வந்திருக்குது. அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவான் இருக்குது. எதை எடுத்துக்கிறது? ரெண்டையுமே எடுத்துக்கங்க. எப்படி எடுத்துக்கங்க? எல்லா நன்மைகளையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. எல்லா நன்மைகளுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இப்ப ஆவியானவற்றை கேளுங்க. ஆவியானவரே, நன்மைகளின் ஆவியானவரே, ஆசீர்வாதத்தின் ஆவியானவரே, சுகத்தின் ஆவியானவரே, வெற்றியின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, வெளிச்சத்தின் ஆவியானவரே, நீர் எனக்கு நன்மை செய்யும், நீர் எனக்கு நன்மை செய்யும். நான் சொல்றேன், எல்லா நன்மைகளையும் ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லா நன்மைகளையும் ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லா நன்மைகளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்ப ஆவியானவற்றை அடிக்கடி பேசுங்க. பஸ்ஸில் போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, வண்டியில் போகும்போது, வரும்போது ஆவியானவர்கிட்ட அப்படி பேசுங்க. ஆவியானவருடைய அந்த டச் அதில் இருங்க. ஆவியானவருடைய என்ன செய்யுங்க? அந்த கனெக்ஷனில் இருங்க. ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் என் மகனும் பாருங்க, வண்டியில் போகும்போது இப்படி பேசிக்கிட்டே போகிறோம். ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே போகிறது. டெய்லி போகும்போது வரும்போதும், ஆவியானவரே இதை செய்யுங்க, ஆவியானவரே இதை பண்ணுங்க, ஆவியானவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க, ஆவியானவரை ஞானத்தை தாங்க, ஆவியானவர் வெளிச்சத்தை தாங்க, ஆவியானவர் உங்களுடைய ஆளுக்கு கீழே எங்களை கொண்டு வருகிறோம். அப்படி பேசிக்கிட்டே போகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆவியானவர் நன்மைகள் எடுத்து நினைச்சு உங்களுக்கு கொடுப்பார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் ஆவியானவர் செய்வார், உங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் நாமம் யெகோவா ஷமார். ஆமென். அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே இந்த பாதுகாப்பை குறித்தும் பராமரிப்பை குறித்தும்
அற்புதமான சில உதாரணங்களை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாய் மோசையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மோசையோடு பிறந்த கிட்டத்தட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த நைல் நதியில செத்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மோசையை காத்தார். மோசை காத்தது மாத்திரமல்ல, அரண்மனையிலிருந்து வருது எல்லா சாப்பாடும், எல்லா உணவுகளும், மோசைக்கு தேவையான எல்லாம் வருது. கர்த்தர் காக்கிற தேவன் மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறவர்? பராமரிக்கிறவர். எப்படி அற்புதமா காத்தாரு, எப்படி அற்புதமா பராமரிச்சாரு, அதை குறித்து அண்ணா அற்புதமான சில சம்பவங்கள் எல்லாம் பாருங்க பார்க்க போகிறோம். எல்லாரும் வாஞ்சியோடு வாருங்கள். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, யெகோவா ஷமாரே, நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தூய ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா நன்மைகளும் உமக்குள்ளே இருக்கிறது. ஆவியானவரே, நீர் என்னை காத்துக்கொள்ளும், என்னை பராமரியும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் வேலி அடைத்து காக்கிறார், பராமரிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்கா ஸ்தோத்திர. ஆண்டவரே, யெகோவா ஷமாரே, உம்முடைய ஆளுக்கீழாக எங்களை கொண்டு வருகிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்கட்டும், எங்களுக்கு புரியட்டும், எங்களுடைய உள்ளத்திலே பதிப்பீராக, வெளிப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சத்தியங்களை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். வாயை திறந்து உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் உச்சரிக்க, பேச, உம்முடைய நாமத்தை உச்சரிக்க, உம்முடைய ரத்தத்தை உச்சரிக்க உதவி செய்வீராக. தேவதூருடைய பாதுகாப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து பராமரிப்பீர் என்பதை இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.